மீண்டும் ஒரு சிறப்பு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. நேற்று இரவில் இருந்து நான் பேசக்கூடிய இந்த நிமிடம் வரை சமூக வலைத்தளங்களிலே மிக வைரலாக பேசப்படக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அரச உளவுத்துறை பிரதானி துவான் சுரேஷ் சலே சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார் என்ற செய்தியாகும். இதை முதலிலே ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியது உதயபிரபாத் கம்மன்பில. அவர்தான் நேற்று மாலை வேளையிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தி இந்த விடயத்தை முதலில் ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார். அவர் பல விடயங்களை சொல்லியிருந்தாலும் கூட மிக முக்கியமாக அவர் சொன்ன விடயம், குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே முன்னாள் உளவுத்துறை பிரதானி சுரேஷ் சலே சித்திரவதை செய்யப்படுகிறார் என்ற விடயம். அவர் அதற்கு கூறிய உதாரணம்தான் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய விடயம். இலங்கையை பொறுத்தவரையிலே 30,000க்கும் அதிகமான சிறை கைதிகள் நாடளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய பல சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே டியோ அடித்து தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இன்னும் சிலர் சந்தேகத்தின் பேரிலே சிறைச்சாலைகளிலே இருக்கிறார்கள். இன்னும் சிலர் அவர்களுடைய குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் தண்டனைகளை அனுபவித்து வருகிறார்கள். இப்படி 30,000க்கும் அதிகமான சிறை கைதிகள் இலங்கையிலே சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தினமும் அவர்கள் பரிசோதனை செய்யப்படுவார்கள். அவர்களை வெளியிலே எடுத்து அவர்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை குனிய வைத்து அவர்களுடைய பித்தட்டுக்களை அகற்றி அதிகாரிகள் அவர்களுடைய மலக்குழாயை அவர்கள் சோதிப்பது வழக்கம். ஏதாவது போதைப் பொருட்களை இவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்களா என்ற சோதனை தான் அந்த சோதனை. இது பொதுவான ஒரு விடயம். இலங்கையிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த விடயம் தெரியும். இது ஒரு நார்மலான விடயமாகவே நான் பார்க்கிறேன். ஆனால் முன்னாள் உளவுத்துறை பிரதானி இப்போது இந்த விடயத்தை ஒரு சித்திரவதையாக அவர் நினைத்திருக்கின்றார். அதைத்தான் உதய கம்மன்பில நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்கின்றார். அந்த சித்திரவதை மாத்திரமல்லாமல் உணவுகளை சரியாக கொடுப்பதில்லை, இவற்றையெல்லாம் மையப்படுத்தியே முன்னாள் அரச உளவுத்துறை பிரதானி சுரேஷ் சலே சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார். என்ன நடந்தது? உதய கம்மன்பில நேற்றைய நாளிலே ஊடகங்களுக்கு சிங்கள மொழியிலே பேசியிருந்தார். அதனை தமிழிலே என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்காக வேண்டி வழங்குகிறேன். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப் சிறந்த இடத்தேர்வு, காலத்தை வெல்லும் நவீன வடிவமைப்பு மற்றும் உயர்தர கட்டுமானத்தின் நம்பகமான பெயர். நகரத்தின் துடிப்பும் கடற்கரையின் அமைதியும் ஒன்றாக சங்கமிக்கும் இடங்களில் சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப் உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி. ජනාධිපතිතුමාගේ නියෝගයක් මත රාජ් පොලිසිය විසින් රඳවාගෙන සිටින සුරේෂ් සලේ හිටපු මේජර් ජෙනරල් සුරේෂ් සලේ මැතිතුමාගේ බිරිඳ සහ පුතා විසින් රටට වැදගත් ප්‍රකාශයක් කරන්නයි කියලා මගෙන් කරපු ඉල්ලීමක් මත සුරේෂ් සලේ මැතිතුමා බලන්න අද දින උදෑසන ඔහුගේ සහෝදරයාත් පුතත් රාජ් පොලිසියට ගියා. ඒ අවස්ථාවේ ඔහු දැඩි කඩාවැටීමකට ලක් වෙලා හිටියේ. ඊයේ රාත්‍රියේ ඔහුට රාත්‍රී කෑමට ලබා දීලා තියෙන්නේ බත් හැන්දක් රාබු හොදි සමග පමණයි. මේ බත් හැන්දක් දීලා තියෙන්නේ පත්තර කොලයක් බිම එලලා ඒකට තමයි බත් හැන්දයි රාබු හොදි බෙදලා තියෙන්නේ. පත්තර කොලේ කෑම වලින් පෙඟිලා ඔහු කෑම එක තමන්ගේ අතට ගන්න යද්දී පත්තර කොලේ ඉරිලා කෑම ටික බිමට වැටලා තියෙනවා. இந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேயின் மனைவி மற்றும் மகன் ஆகியோர் நாட்டு மக்களுக்கு சலே பற்றிய ஒரு தகவலை வழங்குமாறு வேண்டியதற்கிணங்கவே நடாத்துகிறேன். சலேயை பார்வையிடுவதற்காக இன்று காலை சலேயின் சகோதரரும் மகனும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சென்றுள்ளனர். அந்த நேரத்தில் சலே மனமுடைந்து போயிருந்துள்ளார். நேற்றிரவு அவருக்கு வழங்கப்பட்ட இரவு உணவானது ராபு கறியுடன் ஒரு பிடி சோறு மாத்திரம்தான். அதுவும் கூட தரையிலே ஒரு பத்திரிகை தாளை போட்டு அதில் சோற்றையும் கறியையும் போட்டுள்ளதால் அந்த பத்திரிகை தாள் ஊறி உணவுகள் கீழே விழுந்துள்ளன. அதனால் கீழே விழுந்த உணவையே சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மானசீக ரீதியாக பாதிக்கப்பட்ட சலே
இரவு நேர உணவை புறக்கணித்ததோடு மாத்திரமல்லாமல் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் இழைக்கப்படும் சித்திரவதைகளுக்கு எதிராக நேற்று இரவில் இருந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க அவர் தீர்மானித்துள்ளார். அவர் கண் கலங்கியவராக என்னை ஒரு நாயை போன்று நடாத்துகிறார்கள், அப்படி என்னை நடாத்த நான் என்ன தவறு செய்தேன் என மகனிடம் கேட்டுள்ளார். மேலும் அவர் இந்த போராட்டத்தில் மரணத்தையே நாடி உணவை மாத்திரமல்லாமல் தண்ணீர், மருந்து, மாத்திரை உட்பட சகலதையும் தவிர்த்து வருவதாக மகனிடம் கூறியுள்ளார். மேலும் இப்படியான பொய் குற்றச்சாட்டுகளை போட்டு சித்திரவதை அனுபவிப்பதை விட மரணிப்பது மேல் எனவும் மகனிடம் கூறியுள்ளார். இந்த எல்லா விடயங்களையும் 7 போலீஸ் அதிகாரிகள் முன்னிலையிலேயே தான் கூறியுள்ளார். தன்னை நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்யும் போது தன்னை சுற்றி 8 CCTV கேமராக்கள் இருந்ததாகவும் அவர் மகனிடம் கூறியுள்ளார். எனவே சலேயை நிர்வாணப்படுத்தி சித்திரவதை செய்யவில்லை என்றால் அந்த CCTV காட்சிகளை வெளிப்படுத்துங்கள் என நான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு சவால் விடுகிறேன் என்று உதயகம்மன் பில கூறியிருந்தார். ඒ නිසා මේ අමානුෂික සැලකීම ගැන නිරුවත් කර පහර දීම ගැන සුරේෂ්සලේ මහතා කියන්නේ බොරු නම් ඒ CCTV කැමරාවල වීඩියෝවන් ප්‍රසිද්ධ කරන්න කටයුතු කරන්නයි කියලා අපි රාජ් පොලිසියට අභියෝග කරනවා. ඇත්තෙන්ම රාජ් පොලිසියට උවමනාව තිබෙන්නේ සුරේෂ්සලේ මහතා මරණයට පත් කරගන්නයි. මොකද පාස්කු ප්‍රහාරය කළේ රණවිරුවන්නේ කියන බොරුව ගොතලා බලයට ආපු දේශපාලකයෝ තමයි අද ජනාධිපති පුටුවේ ඉන්න රාජ් පොලිසිය අධ්‍යක්ෂක දක්වා විවිධ තනතුරු වල ඉන්නේ. මේ බොරු කතාව ඔප්පු කරගන්න බැරුව ගලේ පැහැරු බලලෙක්ගේ තත්ත්වයට අද මාලිමාණ්ඩුව පත් වෙලා තියෙනවා. உதயகம்மன் பில அவசரமாக ஊடகவியலாளர்களை அழைத்து அவர் கூறிய விடயங்கள் இவை. அதனைத் தொடர்ந்து இன்று காலை வேளையிலே முன்னாள் உளவுத்துறை பிரதானி துவான் சுரேஷ் சலேயின் மனைவி அவரை பார்வையிடுவதற்காக வேண்டி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். அவரும் கூட பல முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார். கடந்த பல வருடங்களாக மகனின் விடயங்களுக்கு, அதாவது மகனை பாடசாலைக்கு அழைத்து செல்வதற்கே இவர் வருவதில்லை, அவ்வளவு தியாகங்களை இந்த நாட்டுக்காக வேண்டி செய்த என்னுடைய கணவரை இப்படி செய்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே ஊடகங்களுக்கு சலேயின் மனைவி கருத்துக்களை சொல்லியிருந்தார். சுரேஷ் சலேயின் மனைவியும் கூட சிங்கள மொழியிலே தான் அந்த விடயங்களை சொல்லியிருந்தார். இதோ அதனுடைய தமிழாக்கம். මගේ හස්බන්ඩ් ඉනසන් කියලා ඔක්කොමලා දන්නවා. ඉතින් මෙහෙම කරන එක ඉතාමත් අසාධාරණයි කියන එක. මොකද ආව ස්කේප් ගෝට් කෙනෙක් කරගෙන මේ වෙලාවේ තියෙන එක හොඳටම පේනවා. எனது கணவர் நிரபராதி என்பது அனைவருக்கும் தெரியும் என்பதை தான் நான் கூற விரும்புகிறேன். எனவே இவ்வாறு செய்வது மிகவும் அநீதியானது. ஏனெனில் இந்த நேரத்தில் அவரை ஒரு பலிகடாவாக்குவது நன்றாக தெரிகிறது. சட்ட மருத்துவ அதிகாரி அறிக்கையிலும் கூட இது மிகவும் மனிதாபிமானமற்ற நடத்தை என்று கூறப்பட்டுள்ளது. அவர் இப்போது சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். எந்த வகையிலும் அதனை நிறுத்த அவர் விரும்பவில்லை. நாங்கள் அவரது மனதை மாற்ற நிறைய பேசி பார்த்தோம். ஏனெனில் அவர் நிரபராதி என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும். புலனாய்வுகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் அதனை மனிதாபிமான முறையில் செய்ய வேண்டுமல்லவா? ஏனெனில் அவர் மிகவும் கொடூரமான முறையில் தான் நடத்தப்பட்டுள்ளார். எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. இத்தனை 38 வருட காலம் நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய அவர் ஒரு முறை கூட பிள்ளையின் பாடசாலைக்கு கூட செல்ல நேரம் இருக்கவில்லை. ஏனெனில் அவர் எப்போதும் நாட்டிற்காகவே அர்ப்பணிப்புடன் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு, நாட்டிற்காக இவ்வளவு தியாகங்களை செய்த ஒரு மனிதருக்கு இப்படி செய்வது மிகவும் அநீதியானது. இந்த மோசமான நடத்தைக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். எனது கணவரை நினைத்து நான் மிகவும் வருந்துகிறேன். ஆனால் அவர் உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை. ஏனெனில் தான் எப்படியும் நாட்டிற்காக உயிரை கொடுக்க தயாரான ஒரு நபர் என்று அவர் கூறுகிறார். இவ்வாறான அநீதிக்கு எதிராக அவர் எப்படியும் நிமிர்ந்து நிற்பார். அவர் எப்போதும் நேர்மையாக இருந்த ஒரு மனிதர். எனவே எனது கணவர் பற்றி நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இவ்வாறு உச்சகட்ட சேவை செய்ததை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அவருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னதாக எப்படியாவது ஒரு வைத்தியசாலைக்காவது அவரை கொண்டு செல்ல முடிந்தால் அது பெரிய விஷயமாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் அவர் இருக்கும் மனநிலையின்படி என்னை வைத்தியசாலைக்கு கூட்டி செல்லுங்கள் என்று அவராக கூற முடியாது. எனவே பொறுப்பு வாய்ந்தவர்கள் சரியானதை செய்ய வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவரது உயிரை காப்பாற்றிக் கொடுங்கள் என்று நான் அனைவரிடமும் கேட்டுக்கொள்வது அவ்வளவுதான். தயவு செய்து உங்களால் முடிந்த உச்சகட்ட உதவியை செய்யுங்கள். சுரேஷ் நாட்டிற்காக செய்தது போல இப்போது சுரேஷிற்காக நீங்கள் எழுந்து நிற்பதற்கான உங்களது சந்தர்ப்பம் இதுவாகும். ஏனெனில் அவரால் நாட்டிற்காக 30 வருடங்களுக்கு மேலாக தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணிக்க முடிந்ததென்றால் இது உங்களுக்கான சந்தர்ப்பம். யார் உண்மையை சொல்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும்.
சுரேஷிற்காக நீங்கள் எழுந்து நில்லுங்கள். நான் கேட்டுக்கொள்வது அவ்வளவுதான். මං ඔක්කොමලගෙන් ඉල්ලන්නේ එච්චරයි. කරුණා කරලා කොහොම හරි මේකේ උපරිම සේවාවක් කරන්න සුරේෂ් රට වෙනුවෙන් කරා වගේ දැන් මේ ඕගොල්ලන්ගේ අවස්ථාව මේ වෙනුවෙන් සුරේෂ් වෙනුවෙන් නැගී සිටින්න. මොකද එයාට පුළුවන් වුණා නම් රට වෙනුවෙන් අවුරුදු 30 ගානක් යාගේ මුළු ජීවිතේම කැප කරලා කරන්න. මේ ඕගොල්ලන්ගේ අවස්ථාව. ඕගොල්ලෝ දන්නවා කවුද ඇත්ත කියන්නේ කියලා. ඕගොල්ලෝ නැගී සිටින්න සුරේෂ් වෙනුවෙන්. இன்று காலை வேளையிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்சவும் கூட ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தி சுரேஷ் சலேயின் கைது நடவடிக்கை மாத்திரமல்லாமல் சலேயின் சித்திரவதை குறித்து ஊடகங்களிலே அவர் பேசியிருந்தார். சுரேஷ் சலேயை கைது செய்து ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி டியோ அடித்து தடுத்து வைத்துக் கொண்டிருப்பது நீதிமன்ற உத்தரவின் பேரில் அல்ல. இங்கு ஒரு விசேட அம்சம் உள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தியே முன்னாள் உளவுத்துறை பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே மாதக்கணக்கில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் மாத்திரமல்லாமல் அங்கு சாதாரணமான ஒரு சூழ்நிலை காணப்படவில்லை. கெகல் பத்தர பத்மேவுக்கு வழங்கப்பட்டுள்ள சொகுசு சுரேஷ் சலேவுக்கு இல்லை. கெகல் பத்தர பத்மேவுக்கு வழங்கப்படும் உணவு சுரேஷ் சலேவுக்கு வழங்கப்படவில்லை. கெகல் பத்தர பத்மேவுக்கு வழங்கப்பட்டுள்ள சிகிச்சை சுரேஷ் சலேவுக்கு வழங்கப்படவில்லை. இன்று அங்கு அந்த சிறைக்கூண்டில் இருக்கும் சலே நினைப்பது என்னவென்றால், இந்த நாட்டுக்காக நான் செய்த தியாகத்துக்கான விலை மதிப்பு கெகல் பத்தர பத்மவுக்கே அன்றி அரச உளவுத்துறை பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவுக்கு அல்ல என்பதே ஆகும். மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக இருந்த இப்ராஹிம் நானாவின் புதல்வர்கள்தான் தற்கொலை குண்டுதாரிகள். அவர்களின் ஒருவரின் மனைவி, அதாவது இப்ராஹிம் நானாவின் மருமகள், பாதுகாப்பு அதிகாரிகள் சென்றவுடன் வெடித்து கொண்டார். அதாவது அவளும் அதற்கு பயிற்றுவிக்கப்பட்டவள், அதற்காக தனது மனதை திடப்படுத்திய ஒருவள். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலே இப்ராஹிம் நானாதான் இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலுக்கு பணம் செலவழித்துள்ளார் என்பது இருக்கிறது. ஜனாதிபதி ஆணைக்குழுவிலோ அல்லது பாராளுமன்ற செயற்குழுவிலோ அரச உளவுத்துறை இந்த நாசகார செயலுக்கு சம்பந்தப்பட்டுள்ளது என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இலங்கையில் இருந்து தப்பிச் சென்ற, நீதிமன்றங்களிலே பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட, உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட, தனது மனைவிக்கு வேறு பெயர் சூட்டி திருமணம் செய்து கொண்ட இலங்கையின் நம்பர் 1 IRC காரனின் கூற்றை மையப்படுத்தியே இந்த ஈனச் செயலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆட்சியில் இதுவரை எத்தனை பேர் விசாரணை காரணமாக தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் அல்லது கொல்லப்பட்டுள்ளனர்? இவர்களால் புனையப்பட்ட பொய்களை உறுதிப்படுத்த முடியாமல் போனதும் இவர்கள் சுரேஷ் சலேயை கொல்லாமல் கொள்கின்றனர். அவர்களால் கொலை செய்ய முடியாவிட்டால் சலே சாக வேண்டும் என நினைக்கும் அளவுக்கு வேதனை செய்கின்றனர். நாங்கள் எப்போதும் விசாரணை செய்யுங்கள் என்றே சொல்கிறோம், நிரூபியுங்கள் என்றே சொல்கிறோம். அதற்கு நாங்கள் தடையல்ல. ஆனால் சித்திரவதை செய்வதற்கு, இந்த நாசகார செயலுக்கு, இந்த நாட்டுக்காக 3 தசாப்தங்கள் தியாகம் செய்த மக்களுக்கு, உளவுத்துறையினருக்கு, படையினருக்கு இப்படி செய்ய வேண்டாம் என்றே சொல்கிறோம். முன்னாள் அரச உளவுத்துறை பிரதானி துவான் சுரேஷ் சலே தற்போது சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால், சலே கைது செய்யப்பட்ட ஆரம்ப நாட்களிலே உதய கம்மன் பில ஊடகங்களுக்கு சொன்ன விடயங்கள், சுரேஷ் சலே போன்ற ஒரு கீர்த்திமிக்க இராணுவ வீரரை எலிகள் நிறைந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிறது, இப்படியான விடயங்களை ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலே அது பற்றி நாங்கள் கேட்டபோது அமைச்சர் சொன்ன விடயம், சலே ஒருபோதும் எலிகளுக்கு அஞ்சுபவர் அல்ல, இவர்கள் நாடகம் ஆடுகின்றார்கள் என்ற அடிப்படையிலே பேசியிருந்தார். எனவே நடைபெறக்கூடிய எல்லா விடயங்களை பார்க்கும் போது சலே ஏதோ ஒரு பயங்கரமான முடிவை எடுத்திருக்கிறார் அல்லது அப்படியான ஒரு விடயம் நடைபெறப் போகின்றது என்று எண்ண தோன்றுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். சலே சம்பந்தமான விடயங்கள் உடனுக்குடன், அதாவது நீதிமன்றத்திலே அவருடைய வழக்கு விடயமாகவும் அவர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் வரக்கூடிய நேரத்திலும் அதை தமிழ் மொழியிலே வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு ரில்மி ஃபலீலோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப்.
சிறந்த இடத்தேர்வு, காலத்தை வெல்லும் நவீன வடிவமைப்பு மற்றும் உயர்தர கட்டுமானத்தின் நம்பகமான பெயர். நகரத்தின் துடிப்பும் கடற்கரையின் அமைதியும் ஒன்றாக சங்கமிக்கும் இடங்களில் சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப், உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி.